அனைத்து அன்பானவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில ஸ்லங்கன் கிரைம் வாட்ச்ல சந்திக்கின்றேன். இன்றைக்கு நாங்க மிக முக்கியமான ஒரு விடயத்தோட இணைந்திருக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு மனிதாபிமானம் எங்க போயிட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கின்றோம். சாதாரணமா உயிர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உயிர சின்ன ஒரு விடயமா, அது அவ்வளவு பெருசு இல்லன்ற மாதிரி செய்ற காரியங்கள் திகிலூட்டுது இன்றைய காலத்துல. குறிப்பா ஒரு சிலையில ஒரு தலைய வச்சுட்டு போறாங்க என்ற அளவுக்கு எப்படியான ஒரு மனநிலை உள்ள மக்களோடு நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுடைய மனிதாபிமானம் எங்கே என்ற விடயம் கேள்விக்குறியாக வந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தா, அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதாவது தென் இலங்கையில இந்த விடயம் இடம்பெற்றிருக்கு. அப்படி நடந்தது தான் என்னன்னு பார்த்தோம்னா, நள்ளிரவில ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. அம்பலாந்தோட்டை போகுடாய பகுதியில உள்ள வீடொன்றுக்குள்ள புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல் அங்க தூங்கி கொண்ட 34 வயது. அதாவது 34 வயது ஒருவரை இலக்கு வைத்து சரமாரியா தாக்கியிருக்கிறாங்க. தாக்கின பின்பு அவருடைய தலையை துண்டித்து ஒரு சிலையில வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த தாக்குதல தடுக்க முயன்ற உயிரிழந்தவர் என்ற மாமனார் பலத்த காயத்தோடு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் இடம்பெற்றிருக்கு. தற்போதைய நிலை என்னன்றது அமலாந்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி பல திடுக்கிற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமானதா இருக்கும். யார் இந்த உயிரிழந்த நபர் என்ற விடயம் காணப்படுகிறது. இவர் சாதாரண ஆள் இல்லையாம் என்ற மாதிரியும் மக்களால சொல்லப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மாமடல அலகொடை பகுதியில் இடம்பெற்ற 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல முக்கிய சந்தேக நபராக கருதப்படுகின்றார் இந்த நபர். இவர் தற்சமயம் தான் மார்ச் மாதம் 31ஆம் தேதி தான் பிணையில விடுதலையாகி வீடு வந்திருக்கிறேன். இது பழிக்கு பழி அரங்கேற்றப்பட்ட விடயமான்றது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிச்சு கொண்டிருக்கிறத நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். சாதாரணமா பல விடயம் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில ஒரு சிலையில தலையை வைத்து துண்டித்து தலையை வைத்து செல்ற அளவுக்கு எங்களுடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். சாதாரணமா கடந்து செல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. தொடர்ந்தும் இது போன்ற மிக முக்கியமான விடயத்தோட நாங்க கிரைம் வாஷ்ல சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.